நான் வந்து வெளியூர்காரன்னு பரப்புனாங்களே, பிரச்சாரம் பண்ணாங்களே. இவர் 30 வருஷம் வந்து எங்கே இருந்தார்? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே வந்து அமெரிக்காலையும் லண்டன்லையும் இருந்துட்டு ஓவர் நைட்டில் குடும்ப பின்னணியை மட்டுமே தகுதியாக வைத்துக்கொண்டு 2016 எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏவாக நின்னார். அப்போ அவர் வெளியூர்காரர் இல்லையா? அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளிநாட்டுக்காரர் என அதிமுக கூட்டணி வேட்பாளர் சுந்தர்சி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நான் ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கீங்களே, நான் என்னைக்கோ வந்து மதுரைக்காரனா முழுசாக மாறிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மதுரையில்னு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா கையில் தட்ட வேண்டாம், பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இது அதான் என்ன வந்தோன்னா வந்து இவங்க முழுக்க வந்து வெளியூர்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பூர்வீகம் பழனின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து அது இந்த காலத்தில், இந்த சேட்டலைட் யுகத்தில் உலகமே சுருங்கி போன இந்த காலத்தில் வந்து என்னை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் ஓகே, நான் வந்து வெளியூர்காரன்னு பரப்புனாங்களே, பிரச்சாரம் பண்ணாங்களே. இவர் 30 வருஷம் வந்து எங்கே இருந்தார்? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே வந்து அமெரிக்காலையும் லண்டன்லையும் இருந்துட்டு ஓவர் நைட்டில் குடும்ப பின்னணியை மட்டுமே தகுதியாக வைத்துக்கொண்டு 2016 எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏவாக நின்னார். அப்போ அவர் வெளியூர்காரர் இல்லையா? நானாச்சும் என்ன வெளியூர்காரன்னு சொல்லலாம். அப்போ அவர் வெளிநாட்டுக்காரர் தான் அவரை சொல்லணும். ஸோ இந்த வாதம் வந்து ரொம்ப பிசு மக்கள்லாம் இதை ஏற்றுக்க தயாராக இல்லை. மக்கள் இப்போ நீங்கள் என்ன 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு திருப்பி அவரை கேட்கும்போது அதுக்கு சொல்றது அவருக்கு பதில் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.